சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வரும் 4ஆம் தேதி வெளியாகும் நிலையில் கிருஷ்ணகிரி, சேலம், தென்காசி மாவட்ட திமுக வேட்பாளர்கள் சிலருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். கள நிலவரம் குறித்து கேட்டிருந்தார் முதல்வர். இந்த ஆலோசனை குறித்தான விவரங்கள் என்ன? முதலமைச்சர் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று தினம் திமுகவுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் பலர் சந்தித்திருந்தார். அது குறிப்பாக தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டத்தை சேர்ந்த, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சிறு போட்டியிட்ட வேட்பாளர்கள் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கள நிலவரம் குறித்து களத்தில் வாக்குப்பதிவின் பிறகாகவும் திமுகவினுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது என்பதனை கேட்டிருந்தது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 4ஆம் தேதி வாக்கு எண்ணக்கூடிய நாளின் பொழுது எந்தவித அசம்பாவிதத்தும் இடம் கொடுத்திடக்கூடாது, கவனத்துடன் வாக்கு எண்ணக்கூடிய மையத்துல திமுகவினர் செயலாற்ற வேண்டும் என்ற அறிவுரையை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதே போன்று ஒவ்வொரு தொகுதியிலும் அங்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலவரங்கள் என்ன என்பதை கேட்டிருந்ததோடு மட்டுமில்லாமல் வரக்கூடிய வாக்கெண்ணக்கூடிய நாட்களுக்கு தயாராக இருக்க வேண்டும், விழிப்புடன் பணியாற்ற வேண்டும். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே தேர்தல் பணியை திமுக தீவிரப்படுத்தியிருந்தது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டிலிருந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே திமுகவுடைய தேர்தல் பணிகள் சட்டமன்ற தேர்தல் நோக்கி இருந்தது. இந்த சூழல்ல இத்தனை நாட்கள் வளைத்திருக்கக்கூடிய இந்த உழைப்புக்கு பலனாக 4ஆம் தேதி அன்று விழிப்புடன் இருந்து செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு கண்டிப்பான ஒரு அறிவுறுத்தலை ஒவ்வொரு நிர்வாகிகளும் வழங்கி வருகிறார். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், தொகுதி பார்வையாளர்களுக்கும் இந்த அறிவுறுத்தலை வழங்கி அவர்களிடம் கலந்துரையாடல் கொடுத்து கேட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.